ஓகே கைஸ், இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கர் சிஸ்டம் வந்து எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ண போகிறதான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ளே ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க அதில் போய் லாகின் தட்டுங்க, இல்லைனா ஆப் ஸ்டோரில் போய் தட்டுங்க. ஸோ ஜஸ்ட் ஆப் ஸ்டோரில் போயிட்டு இந்த இடத்துல வந்து டோக்கன் பாக்கெட் நீங்கள் சர்ச் பண்ணாலே வரும். ஸோ டோக்கன் பாக்கெட் சர்ச் பண்ணிவிட்டு இந்த ஆப் தான் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஓப்பன் தட்டினீங்க அப்படின்னா ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஸ்டார்டிங் இப்படி தான் இருக்கும். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஐ டோன்ட் ஹேவ் வாலெட்னு தட்டுங்க, புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க. ஸோ தட்டிட்டு மேலே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ்வேர்டு வைக்க வேண்டியதான். ஸோ ஒன்ஸ் பாஸ்வேர்டு வச்சோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் மூணாவதாக பிஎன்பி செயின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இத்திரியம் கீழே இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களோட நேம் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ உங்களோட நேம் நீங்கள் வச்சுட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் தட்டிடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் ரிகவரி பேஷன் இருக்குல்ல, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 12 வார்த்தை இருக்கும். ஸோ நல்ல டிஸ்பிளே தட்டுங்க. இந்த 12 வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபோன் மாற்றுறதா இருந்தாலுமே சரி, இல்லை உங்களோட வாலெட் காணா போயிடுச்சு, ஃபோன் காணா போயிடுச்சு, நீங்கள் வந்து ரிகவர் பண்ணணும் அப்படின்னா அந்த 12 வார்த்தை எல்லாம் பண்ண முடியாது. ஸோ இது உங்கள் கையில் இருக்கிற வரைக்கும் தான் இது பாதுகாப்பு. வேற ஆள் கைக்கு போயிடுச்சு அப்படின்னா இது பாதுகாப்பு கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை கைப்பட எழுந்தி ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா பாருங்கள் 1 2 3 இருக்குல்ல, கார்பன், ட்ராகன், ஏட்டு, இந்த மாதிரி 12 வார்த்தையுமே பத்திரமா எழுந்தி ஒரு இடத்துல வைங்க. ஸோ இதுதான் வந்து நாலு பின்ன வந்து உங்களை வந்து இந்த அக்கௌண்ட் ரிகவர் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஜஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த காப்பி ரிகவரின்னு இருக்குல்ல, இதை தட்டிட்டு நோட்ஸுக்கு போகிறேன். நோட்ஸுக்கு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்புறம் நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஸோ மறுபடியும் நீங்கள் அந்த வாலெட் உள்ளுக்கு போனீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பாருங்க கீழே பேக்கப்னு இருக்குது. பேக்கப் தட்டிட்டு இப்போ இந்த 1லேருந்து 12 வார்த்தையை வந்து நீங்கள் அந்த ஆர்டர் படி தட்டணும். ஸோ நம்ம பார்த்து தட்ட வேண்டியதுதான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணால் கீழே பாருங்கள் அசெட், மார்க்கெட், ட்ரேட் அண்ட் டிஸ்கவர் இருக்குல்ல. ஸோ இந்த டிஸ்கவர் நீங்கள் தட்டணும், வேறு எதுவுமே தட்டாதீங்க. ஸோ ஜஸ்ட் டிஸ்கவர் தட்டிட்டு மேலே பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் பாக்ஸ் இருக்கும். சர்ச் பாக்ஸில் உங்களுடைய அப்ளைனோட ரெஃபரல் லிங்க், யார் உங்களை ரெஃபர் பண்ணுறாங்களோ அவங்களோட லிங்க்கை நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணி போடணும். ஸோ இதான் அந்த லிங்க்கு. நம்ம என்ன பண்ணோம், இந்த காப்பி தான் பண்ணணுமே தவிர்த்து இதை கூகுள்லேயோ சஃபாரியோ நீங்கள் லாகின் பண்ணக்கூடாது. மறுபடியும் அந்த வாலெட் உள்ளுக்கு போயிட்டு மேலே அந்த சர்ச் பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அட்ரஸை நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வர பார்த்தீங்கன்னா கோ டு வெப்சைட் இதை தட்டிட்டு செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ தட்டினீங்க அப்படின்னா இந்த சிஸ்டமோட டேஷ்போர்ட் வந்துடும் உங்களுக்கு. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களோட யூசர் நேம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ யூசர் நேம் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் கீழே பாருங்கள் இந்த இடத்துல கிரியேட் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ தட்டிட்டு கண்டினியூ டு சைன் தட்டிட்டு நீங்கள் வச்ச பாஸ்வேர்டை திருப்பி தட்ட வேண்டியதுதான். ஸோ ஒன்ஸ் சிஸ்டம் நீங்கள் லாகின் பண்ணோன்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டாப் லெஃப்ட்டில் பாருங்கள் கேன்சல் பண்ணுற ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கேன்சல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் மறுபடியும் கீழே பாருங்கள் எஸ்எட்னு இருக்கும். இந்த எஸ்எட்டில் போயிட்டு இந்த இடத்துல 0 வேல்யூ இருக்கா, இப்போ நீங்கள் எவ்வளோ ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபண்டிங்கை வந்து நம்ம இது உள்ளுக்கு வந்து இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா யூஎஸ்டிடியை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தட்டிட்டு கீழே பாருங்கள் ரிசீஃப்னு இருக்கும். இது வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மாதிரி. ஸோ இதை உங்களோட அப்ளைனுக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் காப்பி மட்டும் தான் பண்ணணும், நீங்கள் எதுவும் எடிட்லாம் பண்ணாதீங்க. ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய அப்ளைன் யார் உங்களுக்கு ரெஃபர் பண்ணாங்களோ ஜஸ்ட் இதை நீங்கள் அவங்களுக்கு வந்து சைன் பண்ண வேண்டியதான். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து உங்களுக்கான அமௌண்ட்டை வந்து அவங்க இந்த இடத்துல கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபண்டிங் வந்து இந்த பிஎன்பி அண்ட் யூஎஸ்டிடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளைன் வந்து கிரெடிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து பாருங்கள் டிஸ்கவர்னு இருக்கும். டிஸ்கவர் தட்டி சேம் as யூஷுவல் மறுபடியும் மேலே அந்த பாக்ஸ் தட்டிட்டு இந்த இடத்துல பாருங்கள் சர்ச் ஹிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் அந்த சர்ச் பண்ண இது இருக்கும். ஜஸ்ட் தட்டிட்டு டேஷ்போர்ட் நீங்கள் லாகின் பண்ணிக்க வேண்டியதான். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கீழே லாகின் இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி பண்ணியாச்சு. ஜஸ்ட் இந்த லாகின் பட்டன் நீங்கள் தட்டினீங்க அப்படின்னா சிஸ்டம் உங்களுக்கு போந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் டிபாசிட்னு இருக்கா, டிபாசிட்டை தட்டிட்டு கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல 2 வாலெட் அட்ரஸ் காட்டுது. மேலே உள்ள வாலெட் அட்ரஸ் வந்து உங்களுடைய சொந்த அட்ரஸ்,
கீழே உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஸ்டமோட அட்ரஸ். ஸோ நீங்கள் இந்த சிஸ்டம் தான் நீங்கள் காசு அனுப்பணும். நீங்கள் என்ன பண்ணணும், டிபாசிட் 2ன்னு தட்டி இந்த காப்பி பண்ணுற சிம்பால் தட்டிட்டு பேக் போயிட்டு மறுபடியும் உங்களுடைய டேஷ்போர்ட் போகணும். வாலெட்டோட டேஷ்போர்ட் போயிட்டு இந்த இடத்துல பாருங்கள் யூஎஸ்டிடியை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சென்ட் தட்டி மேலே ரிசீவிங் அட்ரஸை இப்போ நீங்கள் என்ன அட்ரஸ் காப்பி பண்ணீங்க இது அப்படி இங்கே போட்டுட்டு மேக்ஸிமம் தட்டிட்டு கன்ஃபார்ம் தட்ட வேண்டியதான். ஸோ தட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் சிஸ்டம் உங்களுக்கு போகணும். ஓகே, டிஸ்கவர் மேலே சர்ச் பாக்ஸில் போயிட்டு ரீசனில் தட்டிட்டு லாகின் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா $200 வந்து எங்கள் கிரெடிட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த வேலையை என்ன பண்ணணும்னா இங்கே மேலே பாருங்கள் டேஷ்போர்ட் ஏஐ ஏஜென்ட்லாம் இருக்குல்ல, நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனில் வந்து கீழேயே காட்டும், இது மேலே காட்டுது. ஓகே, இந்த ஏஐ ஏஜென்ட் தட்டினீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் பர்ச்சேஸ்ன்னு இருக்குது. இது தட்டிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான பேக்கேஜ் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னு டீட்டெயிலாக இதில் காட்டும். ஸோ நீங்கள் எது ட்ரை பண்ண போகிறீங்களோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம 10 days தான் ட்ரை பண்ண போகிறோம். இந்த இடத்துல பாருங்கள் முதல் இடத்துல இருக்குது சப்ஸ்கிரைப் நான் தட்டிட்டு இந்த இடத்துல பாருங்கள் மேக்ஸிமம் அமௌண்ட் வச்சுட்டு கீழே இதை அக்ரி பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் தட்டுனீங்க அப்படின்னா ஓகே உங்களோட அக்கௌண்ட் பர்ச்சேஸ் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்திருக்கும். மறுபடியும் நீங்கள் டேஷ்போர்ட் உள்ளுக்கு போக வேண்டியதான். டேஷ்போர்ட் உள்ளுக்கு போயிட்டு நல்லா பாருங்கள் இந்த இடத்துல டெய்லி செக்கின்னு ஒரு விஷயம் இருக்கும். எக்ஸாம்பிள் நீங்கள் சூஸ் பண்ண 10 நாளைக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு 0.2% உங்களுக்கு லாபம் அப்படின்னா இதை நீங்கள் டெய்லி தட்டினீங்கன்னா ரொம்ப இல்லை தட்டினீங்க அப்படின்னா இப்போ கேட்குது பாருங்கள், இதை கேள்வி உங்களுக்கு புரியுதோ புரியலையோ ஜஸ்ட் இதை தட்டிட்டு எஸ் ஓ நோ ஏதாவது ஒன்று தட்ட வேண்டியதான். ஸோ தட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.2% கிடைக்க வேண்டியது உங்களுக்கு 0.3 0.35 அந்த மாதிரி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த சிஸ்டம் உங்களுக்கு பே பண்ணும். உங்களுடைய டெய்லி வேலை ஜஸ்ட் சிஸ்டம் லாகின் பண்ணிவிட்டு இந்த டெய்லி செக்கினை முடிக்கிறது மட்டும்தான்.